புதிய பாதை பயமல்ல, அது தேவன் திறக்கும் ஆசீர்வாதம். சில நேரங்களில் வாழ்க்கையில் தேவன் நம்மை புதிய காலத்திற்குள் நடத்துகிறாரு. புதிய பொறுப்புகள், புதிய முடிவுகள், புதிய பயணங்கள். அப்பொழுது நாம் தைரியமாக சொல்லலாம், தேவன் என்னை வழிநடத்துகிறார், எல்லாம் நல்லபடியாக நடைபெறும். வேதாகமத்தின் சங்கீத புத்தகத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது: நீர் என் தேவன், உமது சித்தத்தைச் செய்ய எனக்கு கற்பியுங்கள். உமது நல்ல ஆவி என்னை சமநிலையான பாதையில் நடத்தட்டும். சங்கீதம் 143:10. இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய உண்மையை நினைவூட்டுகிறது. தேவன் நம் முடிவுகளை வழிநடத்துகிறார். தேவன் நம் பாதையை பாதுகாப்பாக நடத்துகிறார். நாம் எடுக்கும் ஒவ்வொரு புதிய படியிலும் அவர் நம்முடன் இருக்கிறார். ஆகையால் இன்று நாம் விசுவாசத்துடன் இப்படி பிரார்த்திப்போம்: பிதாவே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உமக்கு கடினமானது எதுவும் இல்லை. என் வாழ்க்கையில் வரும் புதிய வாய்ப்புகளுக்கும் புதிய பயணங்களுக்கும் நன்றி. நான் முழுமையாக உம்மை நம்புகிறேன். நீர் என் வாழ்க்கையில் நல்ல செய்திகளையும் ஆசீர்வாதங்களையும் மட்டுமே கொண்டு வருவீர் என்று விசுவாசிக்கிறேன். எதிர்மறையான எண்ணங்களும் பொறாமையும் எந்த தீங்கும் என்னிடம் அணுகாது என்று நம்புகிறேன். உமது கிருபையும் தயவும் என் வாழ்க்கையில் தெளிவாக வெளிப்படட்டும். உமது சமாதானமும் பாதுகாப்பும் என்னை எப்போதும் சூழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். தேவன் வழிநடத்தினால் நம் ஒவ்வொரு படியும் பாதுகாப்பாக இருக்கும். தயவு செய்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள்.